ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு வழியா 3 நாட்கள் அலைக்கழிப்புக்கு அப்புறமா வந்துட்டு விஜய் மறுபடியும் ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய தற்காலிக ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இருக்கார் இல்லையா, அவரை சந்திச்சு முறையிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஆளுநர் போஸ்டிங் அப்படின்றத வச்சு அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள்ல எக்கச்சக்கமான இஷ்யூஸை கிரியேட் பண்றது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத சர்ச்சைகளை உருவாக்குறது அப்படின்றத கண்டினியூவா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்பையும் ஆளுநரா இருந்த RN ரவி அதை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் ரவியை தூக்கி வெஸ்ட் பெங்கால்ல போட்டதோட மட்டும் இல்லாம கேரளாவினுடைய கவர்னரான அர்லேக்கர் இருக்காரு இல்லையா, அவரை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் கூடுதல் கவர்னரா நியமிச்சிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் தாவேகா தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து எங்களுக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை மனு கொடுத்தப்பையும் உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 107 எம்எல்ஏக்கள் தானே இருக்காங்க, இவங்க வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு பத்தாது 118 எம்எல்ஏக்களோட லிஸ்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பியிருந்தாரு அர்லேக்கர். சோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ், திமுக உட்பட பல கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் வந்துட்டு சட்டமன்றம் தானே தவிர ஆளுநர் மாளிகை கிடையாது. நீங்க வந்துட்டு விஜயை வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுங்க, விஜய் வந்துட்டு ஆட்சி அமைக்கட்டும், அதுக்கப்புறமா சட்டமன்றம் இருக்கு இல்லையா, சட்டமன்றத்துல தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கட்டும், அதுக்கு வந்துட்டு ஒரு டைம் இருக்கு, ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்குள்ள அவர் நிரூபிக்கலன்னா அப்புறம் என்னன்றதை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அர்லேக்கர் சைட்ல இருந்து வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது, தெளிவான ஒரு சபை அமைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய நோக்கம். 118 சீட் வந்துட்டு விஜய் யார் யார் எம்எல்ஏலாம் கேட்கல, 118 சீட்டுக்கு உங்கள்கிட்ட என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருந்தேன். எப்ப 118 சீட்டோட தனிப்பெரும்பான்மையோட வந்து கேட்கிறாரோ அதுக்கு அடுத்த நிமிஷமே ஆட்சி அமைக்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அர்லேக்கர். அது மட்டும் இல்லாம இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, தனிப்பெரும்பான்மையா 118 எம்எல்ஏக்கள் இல்லாம அவருக்கு வந்துட்டு நான் ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தனா அதுக்கப்புறமா குதிரை பேரங்கள்லாம் நடக்கும், அதனால வந்துட்டு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவோட வந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருந்தாரு அர்லேக்கர். இதனால தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு போராட்டங்கள் ஒரு சில இடத்துல வெடிச்சிருந்தாலும் விஜய் தொடர்ந்து வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட, விசிகா கிட்ட வந்துட்டு ஆதரவு அப்படின்றது கேட்டிருந்தாரு. சோ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு வெளியில இருந்து ஆதரவு, கூட்டணி அப்படின்றது திமுகவோட தான், ஆனா பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய்க்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் விஜய் அலைக்கழிக்க வச்சிருக்கக்கூடிய இந்த அர்லேக்கர் யாரு அப்படின்னு சொல்லி பலரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் இந்த அர்லேக்கர், அவருடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா அர்லேக்கர் இருக்கார் இல்லையா, 1954ல கோவால பிறந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் தான் அர்லேக்கரும். சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு RSS கொள்கைகள் மேல ஒரு பிடிப்பு அவருக்கு இருந்திருக்கு. அதனால தன்னுடைய ஸ்டடீஸ் எல்லாம் வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகல இணைகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுலயே குறிப்பா வந்துட்டு பார்த்தோம்னா RSS இருக்கு இல்லையா, RSSல வந்துட்டு பயணிச்சதுக்கு அப்புறமா தான் பாஜகல இணைகிறாரு. RSSல அவர் வேலை பார்க்கும் போதே RSSனுடைய கொள்கைகள் ரொம்பயுமே பிடிபாட்டோட இருந்ததுனால காவியின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு RSS அமைப்பை சார்ந்தவர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2002 இருக்கு இல்லையா, 2002ல இருந்து 2007 வரைக்கும் கோவால எம்எல்ஏவா இருக்காரு. அதை தாண்டி 2012 to 2017 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த டைம்ல 12 to 15, அதாவது 2012 to 2017 வரைக்கும் ஆட்சி இருக்கு. ஆனா 2012
2012 இருந்து 15 வரைக்கும் சபாநாயகர் அப்படின்ற பதவியும் பாஜக கொடுத்து அவருக்கு அழகு பார்க்குது. சபாநாயகரா இருந்தவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்ல மறுபடியும் அமைச்சர் போஸ்டிங் வாங்குறாரு. இப்படி வந்துட்டு முக்கியமான பிரிவுகள்ல முக்கியமான இடங்கள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு 2021 ஹிமாச்சல் மாநிலத்தினுடைய ஆளுநர் பொறுப்பு அப்படின்றத கொடுக்குறாங்க. பொதுவாகவே பாஜக வந்துட்டு ஒருத்தர் ஆளுநரா உட்கார வைக்குது அப்படின்னாலே அந்த மாநிலத்தினுடைய அமைதியை சீர்குலைக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு அர்லேக்கரும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். 2021 ஹிமாச்சல்ல இருந்தவர் 23 பீகாருக்கு மாற்றப்படுறாரு, 24 கேரளாக்கு கொண்டு வரப்படுறாரு. ஸோ கேரளால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சரா இருந்த பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, பினராயி விஜயனுக்கும் அர்லேக்கருக்கும் நடுவில் எக்கச்சக்கமான முரண்பாடுகள் அப்படின்றது இருந்துச்சு. எப்படி வந்துட்டு இங்க ஆர்.என். ரவிக்கும் மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருக்கும் வந்துட்டு முட்டல் மோதல் தொடர்ந்து இருந்துச்சோ அதே மாதிரிதான் அர்லேக்கருக்கும் இருந்துச்சு. அர்லேக்கர் இங்கேயும் சேர்த்து கவனிப்பாரு, தமிழ்நாட்டினுடைய ஆளுநராகவும் தொடர்வாரு அப்படின்னு சொன்னப்பயே பாஜகவினுடைய திட்டம் என்ன அப்படின்றது தெல்ல தெளிவா தெரிய வந்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். புதுசா அமையக்கூடிய ஆட்சிக்கு வந்துட்டு சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட தான் அர்லேக்கர் நியமிக்கப்பட்டிருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா தான் வந்துட்டு பார்த்தோம்னா தனிப்பெரும் கட்சியா தாவேகா உருவெடுத்து 107க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் கூட 118 எம்எல்ஏக்களை கொண்டு வாங்க, அப்பதான் ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னால கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காரு அர்லேக்கர். ஸோ ஆளுநர்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய பாணி அப்படின்றத பாஜக இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி பலகட்ட முயற்சிகளுக்கு அப்புறமா கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட வந்துட்டு பெரும்பான்மையை நெருங்கி இருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு மறுபடியும் ஆளுநர்கிட்ட டைம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால டெஃபினட்டா தாவேகா தன்னுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் தாவேகா ஆட்சி அமைச்சாலும் ஒரு பக்கம் திமுக எதிர்கட்சியா இருந்து குடைச்சல் கொடுக்கிற மாதிரியே ஆளுநரான அர்லேக்கரும் தாவேகாவை நிம்மதியா ஆட்சி நடத்த விட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. சோ நீங்க அர்லேக்கரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.